விஷால், ஆயுஷி இவங்களோட லவ் ஸ்டோரி தான் இது. விஷால் ஒரு இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம் எழுதுறதுக்காக ட்ரெயினில் லக்னோவுக்கு போயிட்டு இருக்கான். அந்த எக்ஸாம்க்கு அவன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தான். அந்த ட்ரெயின் ஜான்சின்ற ஒரு ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் நிற்கிது. எல்லா ஜனங்களும் ட்ரெயினில் அடிச்சு பிடிச்சி ஏறுறாங்க. அந்த கூட்டத்தில் ஆயுஷியும் ஒருத்தி. ஆயுஷி ஒரு சைல்டு பிஹேவியர் உள்ள பொண்ணு. அவளோட லைஃப்பை எந்த கவலையும் இல்லாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவா. ஒரு வழியாக அவளும் அந்த ட்ரெயினில் ஏறி வந்து விஷாலுக்கு ஆப்போசிட்டில் உட்கார்றா. அப்பாடா, ஒரு வழியாக என்னோட சீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவளோட லக்கேஜ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. விஷால் அவளை பார்த்துட்டு திருப்பியும் நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிக்கிறான். எக்ஸ்கியூஸ் மீன்னு ஆயுஷி விஷாலை கூப்பிட்றா. விஷாலும் அவளை நிமிர்ந்து பார்க்குறான். நான் கொஞ்ச நேரம் உங்கள் சார்ஜர் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்குறா. விஷாலும் அவனோட மொபைலில் தனியாக எடுத்துகிட்டு அவனோட சார்ஜரை அவளுக்கு கொடுக்குறான். ஆயுஷி அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவள் மொபைலை சார்ஜ் போட்டுட்டு அவள் சீட்டில் உட்கார்றா. விஷால் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது ஆயுஷி தீபிகா ரன்வீர் சேர்ந்து இருக்கிற படத்தை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் க்யூட்டான பேராக இருக்காங்கன்னு சொல்கிறா. விஷாலும் ஆமாம், இவங்க 2 பேரும் சீக்கிரமே மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்களான்னு சொல்கிறான். அவங்களோட பேச்சுவார்த்தை நியூஸ் பேப்பரில் இருந்து ஸ்டார்ட் ஆகி பொலிட்டிக்ஸ் பற்றி பேசி அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்ற அளவுக்கு போய் ஏதோ பல வருஷம் ஃப்ரெண்டாக இருந்தவங்க மாதிரி பேசிக்கிட்டாங்க. அவங்க சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு டீனா எவ்வளோ பிடிக்கும், அப்புறம் அவங்களோட ஃபேவரட் பிளேயர் MS தோனி தான். இந்த மாதிரி இன்னும் சில விஷயங்களெல்லாம் பேசிக்கிட்டாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது விஷால் வாட்சில் டைம் பார்த்துட்டு டைம் இப்போது 12 ஆயிடுச்சுன்னு சொல்கிறான். ஆயுஷியும் அவ்வளோ ஆயிடுச்சா, டைம் போனதே தெரியலையேன்னு சொல்கிறா. சரி, நான் இப்போ தூங்கணும், நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம் இருக்குன்னு விஷால் சொல்கிறான். ஆயுஷியும் ஓ சரின்னு சொல்லிட்டு அவளோட அப்பர் பர்த் சீட்டில் ஏறுறதுக்கு ட்ரை பண்ணுறா. ஆனால் அவளுக்கு அதில் ஏற கஷ்டமாக இருக்குது. இதை கவனித்த விஷால், நீங்கள் வேணால் லோவர் பர்த்தில் படுத்துக்கோங்க, எனக்கு அப்பர் பர்த்லேயே கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்கிறான். ஆயுஷி நீங்கள் ரொம்ப ஜென்டில்மேனாக இருக்கீங்கன்னு சொல்கிறா. விஷாலும் சிரிச்சுட்டே அவன் பேக்கை மேலே வைக்க போகிறான். ஆனால் அதுக்குள்ளே அவன் பேக்கில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் கீழே விழுந்துடுது. விஷால் அதை பார்த்ததும் டென்ஷன் ஆகுறான். ஆனால் ஆயுஷி அவனை ஓகே ரிலாக்ஸாக இருங்கன்னு சொல்லிட்டு அவனோட பேக்கில் இருந்த திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறா. ஒரு வழியாக 2 பேரும் சேர்ந்து கீழே விழுந்த ட்ரெயின் டிக்கெட்ஸ், இயர்ஃபோன், பென் எல்லாத்தையும் பேக்கில் வச்சுட்டாங்க. விஷால் ஆயுஷி ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு தூங்க போகிறான். அடுத்த நாள் காலையில் 11 மணிக்கு விஷால் எக்ஸாம் எழுதுறதுக்காக ஆட்டோவில் போயிட்டு இருக்கான். அவன் காலையிலேயே லக்னோவுக்கு வந்துட்டான். ட்ரெயினை விட்டு இறங்கும்போது ஆயுஷிக்கு ஒரு பாய் கூட சொல்லலை. அவனோட ஸ்டேஷனுக்கு அடுத்த ஸ்டேஷனில் தான் ஆயுஷியும் இறங்கணும். விஷால் ஒரு வழியாக அவனோட எக்ஸாம் சென்டருக்கு வந்து அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸாம் ரூமுக்கு உள்ளே போக லைனில் நின்றுட்டு இருக்கான். விஷால் அவன் பேக்கை திறந்து அவனோட அட்மிட் கார்டை எடுக்க பார்க்குறான். ஆனால் அது அங்கே இல்லை. உடனே அவனுக்கு வேர்த்து கொட்டுது, பதட்டம் ஆயிடுறான். அவனோட பேக்கை நல்லா செக் பண்ணிட்டான். ஆனால் அவனோட அட்மிட் கார்டு அதில் இல்லை. உடனே அவனோட நிலைமையை அங்கே இருக்கிறவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்க பார்க்குறான். ஆனாலும் அந்த இன்சார்ஜ் அதை ஏற்றுக்கலை. நேரமும் ஓடிட்டே இருக்கு. அவனுக்கு இருந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. அவன் கிட்டத்தட்ட அழுவுற ஸ்டேஜுக்கு வந்துட்டான். அப்போதான் அவனோட ஷோல்டரை யாரோ தட்டுறாங்க. அவன் திரும்பி பார்த்தா அங்கே ஆயுஷி நிற்கிறா. நீ இங்கே என்ன பண்ணுறன்னு விஷால் கேட்குறான். அதுக்கு ஆயுஷி அதை நான் கேட்கணும், நீ இங்கே என்ன பண்ணுறன்னு கேட்குறா. நான் தான் உன்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல, எனக்கு இன்னைக்கு எக்ஸாம்னு விஷால் சொல்கிறான். எல்லாம் சரிதான், அட்மிட் கார்டு இல்லாமல் எப்படி நீ எக்ஸாம் எழுத முடியும்னு ஆயுஷி கேட்குறா. ஆமாம், இப்போ என்ன பண்ணுறதுன்னு விஷால் சொல்லிட்டு இருக்கும்போது, ஒரு நிமிஷம், என்னோட அட்மிட் கார்டு காணோன்னு உனக்கு எப்படி தெரியும், நான் உன்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு சொல்கிறான். ஆயுஷியும் ஏன்னா உன்னோட அட்மிட் கார்டு என்கிட்ட தான் இருக்குன்னு சிரிச்சிட்டே அந்த அட்மிட் கார்டை விஷால் கிட்ட கொடுக்குறா. அவன் அட்மிட் கார்டை பார்த்ததும் விஷால் ரொம்ப ஹாப்பியாகி ஆயுஷிக்கு தேங்க்ஸ் சொல்கிறான். உனக்கு தெரியுமா, இது எனக்கு எவ்வளோ முக்கியம், ரொம்ப தேங்க்ஸ், நான் இதை எப்போவுமே மறக்க மாட்டேன்னு சொல்கிறான். அவனோட கவலை, பயம் எல்லாம் அவன் அட்மிட் கார்டை பார்த்ததும் மறைஞ்சிடுச்சு. உன்னால் எனக்கு இன்னைக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்கிறான். போதும் போதும் நிறுத்துறியா, எனக்கு இப்படி நடந்திருந்தாலும் நீ இதை தான் செஞ்சிருப்பேன்னு ஆயுஷி விஷால் கிட்ட சொல்கிறா. விஷால் சிரிச்சுட்டே இது நேற்று ட்ரெயினில் பேக் விழும்போது விழுந்திருக்கும்னு சொல்கிறான். அதுக்கு ஆயுஷி ஆமாம் ஆமாம், அதை கூட பார்க்காம எனக்கு ஒரு பாய் கூட சொல்லாமல் ட்ரெயினில் இருந்து இறங்கினல்ல, அதான் இப்படி நடந்திருக்குன்னு சொல்கிறா. விஷால் ஆயுஷி அது நான் உன்னன்னு பேச ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள ஆயுஷி போதும் போதும், எனக்கு உன்னோட சாக்கெல்லாம் தேவையில்லைன்னு சிரிச்சிட்டே நீ இப்போ போய் எக்ஸாம் எழுது, ஆனால் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததும் எனக்கு நீ டீ வாங்கி தரணும், உனக்கு தெரியுமான்னு ஆயுஷி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே விஷால் எனக்கு தெரியும், உனக்கு தான் உலகத்திலேயே சிறந்த டீ ரெஸ்டாரண்ட் எதுன்னு தெரியும்னு சொல்கிறான். உடனே 2 பேரும் சிரிக்கிறாங்க.
இப்போ நீ போய் எக்ஸாம் எழுது, ஆல் த பெஸ்ட்னு சொல்லி விஷாலை வழி அனுப்புகிறா. அவனும் அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு எக்ஸாம் ரூமுக்கு ஓடுறான். போகும்போது அவனோட மைண்ட் வாய்ஸில், ஐயோ என்ன பொண்ணு அவ, விஷால் நீ நிதானமா இல்லை, இப்போவே அவளை உனக்கானவளாக மாற்றிக்கோ அப்படின்னு நினச்சிட்டு எக்ஸாம் எழுத போகிறான். அந்த எக்ஸாமையும் ரொம்ப நல்லா எழுதி முடிக்கிறான். விஷால் அந்த எக்ஸாமில் செலக்ட் ஆகிடுறான். 2 வருஷத்துக்கு அப்புறம் ஆயுஷியும் அவனும் மேரேஜ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம்.